சின்ன வயசில் ஸ்கூலில் மிஸ்ஸுக்கிட்ட ஹோம்ஒர்க் நோட்டை மறந்து வச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா மிஸ்ஸு கேட்பாங்க, சாப்பிட மறந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. அன்றைக்கி சாப்பிட மறக்கல, ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் சாப்பிடாம தான் ஓடிட்டுருக்கோம். எத்தனை பேர் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். இல்லை எனக்கு டைம் ஆயிடுச்சு, பிரேக்ஃபாஸ்ட் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நான் இப்போ சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு எத்தனை பேர் போயிட்டுருக்கீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ நோய் இல்லாமல் மன அமைதியோடு வாழணும்னு எல்லாருக்கும் ஆசை தான். ஆனால் அந்த ரகசியம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட தான் இருக்குதுன்னு தெரியாமல் வெளியில் நம்ம தேடிட்டு இருக்கோம். கரெக்டுங்களா? இன்னும் சில பேர் இருக்காங்க, இன்றைக்கி நான் 7 மணிக்கு எந்திரிக்க வேண்டியது 7:30 மணிக்கு கொஞ்சம் லேட்டாக எந்திரிக்கலாமேன்னு எந்திரிச்சேன், ஆனால் அப்படி எந்திரிச்சுமே எனக்கு டயர்ட் போகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இந்த 6 ஸ்டெப்ஸ் வந்து இப்போ நம்ம சொல்ல போகிறத ஃபாலோ பண்ணிங்கன்னா வாழ்க்கை முழுக்க உங்கள்கிட்ட நோயே வராது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு மோட்டிவேஷ்னல் வீடியோஸும் உங்கள் யூடியூப் சர்ச்சுக்கு உங்கள் ஃபீடுக்கு நேராக வரும். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு பசிக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு செவத்தில் மாட்டியிருக்க கடிகாரத்துக்கு தெரியுங்களா? அப்படி ஏன் டைம் பார்த்து சாப்பிட்றீங்க? எனக்கு பசிக்குது தான், ஆனால் மணி 8 தானே ஆகுது, பரவாயில்ல ஒரு 9 மணிக்காக சாப்பிட்லாம், 9 மணிக்கு தான் நான் டெய்லியும் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணாதீங்க. உங்களுக்கு எப்போ பசிக்குதோ அப்போ சாப்பிடுங்க. அதே சமயம் பசிக்கலைனாலோ ஓவர்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டைம் ஆயிடுச்சு நான் இந்த டைமுக்கு சாப்பிட்ருவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாட்டை போட்டு திணிக்கக்கூடாது. அப்படி திணிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா பசி இல்லாமல் சாப்பிட்டீங்கன்னா அது வந்து உடலுக்கு சுமை. பசியோடு சாப்பிட்றது தான் வந்து முதல் மருந்து. பசியோடு சாப்பிட்றப்ப அதை மென்று சுவைச்சு சாப்பிட்ணும், ரசித்து. அதை விட்டுட்டு நம்ம வேகமாக வந்து 2 நிமிஷத்தில் நான் சாப்பிட்ருவேன், நான் வந்து சூப்பர்மேன் மாதிரி வேகமாக சாப்பிட்டு முடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு வெயிட் போடும். ஓகேங்களா? ஸோ எப்போ பசிக்குதோ தேவையான அளவு தேவையான டைமில் தேவையான உணவை எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ரூலே இதுதான் பார்த்திங்கன்னா. வாங்க அடுத்ததுக்கு போகலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா தாகம். தண்ணீரோட அளவை யாரும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அந்த காலத்தில் தண்ணியோட அளவு இவ்வளோ தான் குடிக்கணும்னு ஏதாவது இருந்ததா? எல்லாம் விவசாயம் பார்த்தாங்க, விவசாயம் பார்த்துட்டு வந்து வேணுங்கிற அளவுக்கு தண்ணி குடித்தாங்க. ஆனால் இப்போது தண்ணி குடிக்கிறதுக்காக ஒரு ஆப்பு இன்ஸ்டால் பண்ணிட்டு அதில் எப்போ காமிக்குதோ அப்போது அந்த அளவுக்கு தான் குடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில், மெஷர்மெண்ட் பாட்டிலை வாங்கி வச்சுட்டு குடிக்கிறது. இது எதுக்காக? ஏசி ரூமில் இருக்கவங்களுக்கு வேர்க்காதுங்கிறதுக்காக இவ்வளோ தண்ணி தான் குடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்தது. அப்போ வெளியில் இருக்கவங்களும் அதே தண்ணி தான் குடிக்கணுமா? இல்லை. யாருக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தண்ணியை வேணுங்கிற இடத்துல குடிக்கணும். கரெக்டுங்களா? அதிகமாக எடுத்துக்கிட்டாலும் பிரச்சனை தான், கம்மியாக எடுத்துக்கிட்டாலும் பிரச்சனை தான். ஸோ இது ஒரு சிறிய பழக்கம் தான், ஆனால் இது வந்து பெரிய மாற்றத்தை தரும். வாங்க அடுத்ததுக்கு போகலாம். உடல் உழைப்பு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியை 3 மாதம் ஓட்டாமல் விட்டு பாருங்களேன், என்ன ஆகும்? நான் பத்திரப்படுத்தி வச்சுருக்கேன் அப்படிங்கிற அர்த்தமா? இல்லை, அது வந்து ரிப்பேர் ஆகும். அதே மாதிரி தான் நம்ம பாடியும். நமக்கு தேவையான அளவுக்கு இன்டேக் எடுக்கிறோம், அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நம்ம வேலை செய்யணும். ஏதாவது ஒரு வேலை, வீட்டில் செய்கிற வேலை, நடைப்பயிற்சி, ஏதாவது ஒரு வேலை எதுவாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா சுறுசுறுப்பாக செய்யணும். நடப்பது, வாக்கிங், சுத்தம் செய்கிறது, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வேலை நம்ம உடம்புக்கு வந்து டெய்லி கொடுத்துட்டே இருக்கணும். அதுதான் வந்து நம்மளோட உடம்புக்கு உண்டான சக்தியை நம்ம கொடுக்குறதா அர்த்தம். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 3 எக்ஸாம்பிள் சொல்லலாம். நீங்கள் வந்து ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த 3 பாயிண்ட்டை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, நீங்கள் ஹெல்த்தியாக இல்லையான்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து 9 o'clock ஷார்ப்பாக நீங்கள் படுத்து தூங்கிடுறீங்களா? இல்லை எனக்கு தூக்கம் வராமல் 12 o'clock 1 o'clock வரைக்கும் நான் முழிச்சிட்டு எதையாவது யோசிச்சுட்டு இருப்பேன் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஹெல்த்தியாக இல்லைங்கிற அர்த்தம். செகண்டு பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக 6 o'clock எனக்கு அலாரெல்லாம் தேவையில்லை, நானே எந்திரிச்சிருவேன், எனக்கு முழிப்பு வந்துடும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓகே, யூ ஆர் குட் அப்படின்ட்டு சொல்லலாம். தேர்டு, இதுதான் ரொம்பவே மெயினான திங், என்னன்னு பார்த்தீங்கன்னா கீழே உட்காருங்க. தரையில் உட்காடுறவங்க கையை வந்து தரையில் ஊனாமல் டக்குன்னு எந்திரிச்சாங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ இதை யாரெல்லாம் வீட்டில் செஞ்சு பார்க்குறீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் வந்து ஹெல்த்தியாக இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க அடுத்ததுக்கு போகலாம். ரெஸ்ட். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சளி, காய்ச்சல், தலைவலி இதெல்லாம் வந்து நோய் இல்லை. பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரெகுலரான ஒரு ரொட்டீன் லைஃப் ஸ்டைலில் ஏற்படுற சாதாரண ஒரு விஷயம். பட் வந்து நான் வந்து எதுக்குமே ரெஸ்ட் எடுக்க மாட்டேன், நான் வந்து இப்படி தான் இருப்பேன், இன்றைக்கும் நான் வந்து வேலைக்கு போகணுன்னா வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உடம்பை போட்டு வருத்தி எடுக்கக்கூடாது. உடம்பு வந்து நம்மக்கிட்ட வந்து ஓய்வு கேட்டுச்சுன்னா நம்ம அந்த டைமில் வந்து ஓய்வு எடுத்து தான் ஆகணும். அதுதான் நம்ம வந்து நெக்ஸ்ட் டே வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷப்பாக எழுந்திரிச்சு வேலை செய்கிறதுக்கு உண்டான
ஒரு பூஸ்ட் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ எப்பப்பெல்லாம் ரெஸ்ட் வேணுமோ, இல்லை நான் வந்து டெய்லி பகலில் படுக்க மாட்டேன், பகலில் 5 மினிட்ஸ் கூட நான் தூங்க மாட்டேன், அந்த மாதிரி வந்து ஒரு கொள்கைகளை ஃபாலோ பண்ணுறது தப்பு கிடையாது. பட் உங்கள் பாடி வந்து ரெஸ்ட் கேட்டுச்சுன்னா நீங்கள் வந்து அதை கொடுக்கறதுல தப்பு இல்லை. சில நேரம் நம்ம பாடிக்கு கொடுக்குற அந்த ஒரு ரெஸ்ட்டை கூட பார்த்திங்கன்னா ஒரு மருந்து அப்படின்ட்டு சொல்லலாம். பார்த்திங்கன்னா தூக்கம் நம்ம வந்து இன்றைக்கி நிறைய பார்க்குறோம். ஆக்சிடென்ட்ஸ்லாம் வந்து மேஜராக நடக்கிறது பார்த்திங்கன்னா இந்த நைட் டைம் டிரைவிங்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடக்குது. கார் வந்து லாரியில் போயிட்டு இதுவாகிடுது, நிறைய படிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ தூக்கம் எவ்வளோ முக்கியங்கிறத வந்து இன்றைக்கி நிறைய பேர் உணரதில்லை. அந்த காலத்துலலாம் அலாரமே இல்லாமல் தான் நைட்டு தூங்கி காலையில் எழுந்திரிச்சிருவாங்க. பட் இப்போ அப்படி கிடையாது. லேட் நைட் வரைக்கும் ஃபோன் பார்த்துட்டு இந்த வெப் சீரியஸ் காலைல 5 o'clock வரைக்கும் பார்த்துட்டு மார்னிங் 10 o'clock வரைக்கும் அதுக்கப்புறமா தூங்கிட்டு எந்திரிக்கிறது, ஒரு என்டையர் டேவே வந்து ஃபுல்லாகவே வந்து வேஸ்ட் ஆயிரும். ஸோ வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 9 மணிக்கு தூங்கினோன்னா 9 மணிக்கு தூங்கிடணும், 10 மணிக்கு தூங்கினோன்னா 10 மணிக்கு தூங்கிடணும். 10 மணிக்கு மேலே முழிச்சிருந்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு காசு சேர்த்து வச்சுக்கோங்க. ஸோ தூக்கம் என்பது வந்து உடலை சரி செய்யும் ஒரு பராமரிப்பு வேலை மாதிரி. எவ்ரிடே வந்து ஒரு ரீசெட் ஃபங்க்ஷன் மாதிரி. நம்ம தூங்கணுன்னா நம்ம மைண்டு பாடி எல்லாமே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அடுத்த நாளைக்கு உண்டான எனர்ஜியை அது வந்து சேர்த்து வைக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். அதனால் ரெகுலராக எத்தனை மணி நேரம் தூங்கணுமோ அத்தனை மணி நேரம் தூங்கி எழுந்திரிச்சிருங்க. ஓகே. மன அமைதி வந்து இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்போ நம்ம சொன்ன எல்லா விஷயத்தையும் தாண்டி இது வந்து எல்லாரையும் ஓவர்டேக் பண்ணி எல்லாத்தையுமே அழிச்சு விட்ரும், எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டுரும். ஒரு வந்து ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை, இப்போ நம்ம நிறைய பார்க்குறோம், லே ஆஃப் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தர் வந்து இப்போ நிறைய கடன் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட சேலரி வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக இயர்லி வந்து ஒரு 60 lakhs வச்சுக்கோங்க. அவங்க அதை நம்பி வந்து ஒரு 30 lakhs 40 lakhs லோன் போட்டு வீடு எடுத்துறான்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள திடீர்னு அவங்க ஆஃபீஸில் நிறைய பேர் லே ஆஃப் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எப்படி வந்து நைட்டு தினமும் தூங்குவாங்க? தினமும் எப்படி நல்லா சாப்பிட தோணும்? இல்லை காசு வந்து செலவு பண்ண தோணும்? ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தோணுமா? இல்லை வந்து நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்டில் ரிப்பீட்டடாக நம்மளை என்றைக்கு வேலையை விட்டு தூக்குவாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்தோடவே அவங்க இருப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலான்னா, இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நம்மளால் வந்து ரொம்பவே வந்து மனசு அமைதிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. லைக் வந்து நிறைய கடன் வாங்கிட்டு பிடிச்ச வேலையை செய்யாமல் இருக்கிறது, எங்கேயுமே போகாமல் வேலை மட்டுமே ஒரு மெயின் குறிக்கோளாக இருந்துட்டு கடைசியில் வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. இந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுறதுனால தான் அவங்களால வந்து எதுவுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் எல்லாத்தையும் வந்து இழந்துடுறாங்க அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ அதுக்கு என்ன நம்ம பண்ணணும்னா, முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்குறத குறையுங்க. வந்து தெரியாத இடத்துல பணம் போட்டு பணத்தை இழக்கிறது, அதனால் ரொம்பவே பெரிய ஃபேமிலிக்கே வந்து லாஸ் ஆயிரும். ஸோ வந்து அதெல்லாம் பண்ணாதீங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிடிச்ச வேலையை செய்கிறது. உங்களுக்கு எந்த வேலை பிடிக்குமோ, சப்போஸ் ஃபினான்ஷியல் காரணமாக நீங்கள் வேறு ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தாலுமே உங்களுக்கு பிடிச்ச வேலை அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 1/2 hour அந்த மாதிரி அலாட் பண்ணி உங்களுக்கு பிடிச்சதை செய்யலாம் இல்லைங்களா? அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்கள் மைண்ட் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஓகே நம்ம வந்து இன்றைக்கி சம்திங் அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மன திருப்தி கிடைக்கும். ஓகேங்களா? மாதம் வந்து ஒரு நாளைக்காவது உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போயிட்டு வாங்க. இன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசு, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னாலும் போயிட்டு வாங்க. ஒரு பார்க்குக்கு உங்கள் ஃபேமிலியாக கூப்பிட்டு போகணுன்னாலும் போயிட்டு வாங்க. அந்த மாதிரி மன அமைதி வந்து இருந்தால் உடலுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ மன அமைதி இருந்துச்சுன்னா மீதி இருக்கிற 5மே ஆட்டோமேட்டிக்காக வரும் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். கரெக்டுங்களா? இந்த 6 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா நாம் தான் நமக்கு டாக்டர். நம்ம எந்த டாக்டரும் வெளியில் போய் தேட தேவையில்லை. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது, நான் இதை வந்து இனிமேல் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் யாரெல்லாம் இந்த 6 ஸ்டெப்பு ஒன்று கூட ஃபாலோ பண்ணாமல் இருக்காங்களோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ரிலேட்டிவ்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த மாதிரி மோட்டிவேஷ்னல் வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சின்ன மாற்றங்கள் தான் பெரிய ஆரோக்கியத்தை உருவாக்கும். ஓகேங்களா? நாம தான் இனிமேல் நமக்கு மருத்துவர். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.